ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணமாற தின தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே நாம் நம்மை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை படைத்த போது தேவனுடைய சாயலாக படைத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவனுடைய சாயல் என்பது என்ன அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றார், நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி. நாம் பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் மனம் திரும்ப வேண்டும், வேத வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடந்த நாளிலே நாம் பார்த்தோம், நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், இது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது, தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த உலகத்துல தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்து தீமையை வெல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. நன்மை செய்வது என்பது ஆண்டவருடைய குணம். நன்மை செய்வது என்பது ஒரு தெய்வீக குணம் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆகையினாலே அந்த குணம் நமக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வாசிக்கலாம். 1 பேதுரு 2 அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியினருடைய அறியாமையை நீங்கள் அடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவர் தீமை செய்யும் போது அதற்கு மாறாக நாம் தீமை செய்தால் அது வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்வதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவருடைய குணம் அப்படிப்பட்டது. அப்போஸ்தலர்ல நாம் 10:38 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் இயேசுவினுடைய குணம் நன்மை செய்வது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். புத்திரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவினுடைய குணம் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவின் குணம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் நன்மை செய்கிறவர்களாக இருப்போம். ஆகையினாலே இந்த வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 12 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, பதிலுக்கு பதில் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ உனக்கு தீமை செய்தால் பதில் தீமை செய்யாமல் நீ அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அது இயேசுவினுடைய குணம். அது இயேசுவினுடைய குணம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்க சத்துருவை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், இயேசு சொல்வதை பின்பற்றுவதுதான் ஒரு சீசனுடைய வேலை. குரு என்ன சொல்லுகிறாரோ
குரு என்ன செய்கிறாரோ அதை பின்பற்றி செய்வதுதான் சீசனுடைய வேலை. ஆகினாலே இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தது போல நாமும் நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல நம்முடைய ஆண்டவர் நன்றி அறிவு இல்லாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நல்லவர்களுக்கு மட்டுமல்ல தீயோர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார். நல்லவர்களுக்கும் மழையை அனுப்புகிறார், தீயவர்களுக்கும் மழையை அனுப்புகிறார். நன்றி உள்ளவர்களுக்கும் நன்மை செய்கிறார், நன்றி இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்கிறார். ஆகையினாலே நாமும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாமும் இயேசுவை போல நன்றி அறிவு இல்லாதவர்கள், நமக்கு தீமை செய்கிறவர்கள், நமக்கு துரோகம் செய்கிறவர்கள் யாவருக்கும் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்க முடியும் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. இதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலேயே தொடர்ந்து நாம் 46வது வசனத்தையும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க இப்படி செய்வதினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? இங்கே நாம் இன்னும் தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால், உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணனாய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணனாய் இருக்க கடவீர்கள். இங்கே அன்பானவர்களே நாம் பார்க்கிறோம், நாம் நன்மை செய்தால்தான் இயேசுவை போல நாம் வாழ முடியும். அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நாமும் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை வாழ்த்துகிறவர்களை மாத்திரமே நீங்கள் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? இயேசு அவர் நன்றியறிவில்லாதவர்களுக்கும் நன்மை செய்தார். ஆகையினாலே அவர் தேவன் என்று அறியப்பட்டார். நாமும் நன்றியறிவில்லாதவர்களுக்கும் நன்மை செய்யும் போது நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் எதற்காக இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நன்மை செய்வதற்காகவே நாம் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்து இயேசுவினுடைய குணத்தை நாம் பெற்று இயேசுவினுடைய சீடர்களாகவும் இயேசுவினுடைய பிள்ளைகளாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து நாம் இயேசுவின் சாயலை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினாலே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வது மாத்திரமல்ல, நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பது மாத்திரமல்ல, நாம் நன்மை செய்கிறவர்களாயும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினாலே நாம் நன்மை செய்வோம். நன்மை செய்து இந்த உலகத்திலே தீமையை நன்மையினாலே வெல்லுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே தேவரீர் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் இந்த உலகத்திலே நீர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தீர். நீர் நன்றி அறிவு இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்கிறீர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. தீயோர் மேலும் நல்லோர் மேலும் நீர் மழையை வருஷிக்க பண்ணுகிறீர் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சீடர்களாக நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய சாயலாக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக நாங்களும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.